எங்கள் ஊர் பன் பரோட்டா பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். காசின பால் எடுத்துருக்கேன், கொஞ்சம் போல் சால்ட் எடுத்திருக்கேன், சீனி எடுத்திருக்கேன், ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன், ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் எடுத்திருக்கேன், மைதா மாவு எடுத்திருக்கேன் 1 கப்பு. இப்போ நம்ம செய்யலாம். இப்போ கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஒரு எக்கு ஊற்றிக்கலாம், கொஞ்சம் பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஆயில் ஊற்றியும் கை ஒட்டாமல் பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டேன். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேய்ச்சிட்டு இதை கரெக்டாக நம்ம 2 மணி நேரம் ஊறட்டும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 5 உருண்டைக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம கீழே கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதில் வச்சு எவ்வளோ மெலிசாக நம்ம தட்ட முடியுமோ இப்போ அவ்வளோ மெலிசாக நம்ம தேய்க்க போகிறோம். தேய்ச்சிட்டு காட்டுறவங்களுக்கு தர தெரிகிற மாதிரி நான் தேய்ச்சி விட்ருக்கேன். நம்ம இந்த பக்கம் எடுத்து அப்படியே மடிப்போம். நான் உருட்ட போகிறேன். இவ்வளோதான். அப்படியே நம்ம திரிய எண்ணெய் தொட்டு இதே போல் எல்லாத்தையும் பண்ணி நம்ம அந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் 5 தேய்ச்சி உருட்டி வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. நான் எல்லாம் எடுத்து ஒரே லெவலாக தட்டி வச்சுருக்கிறேன். எடுத்துருவோம். பரோட்டா செஞ்சிட்டோம். அதே மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம மெதுவாக இப்படி 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 தட்டிட்டு இது பரோட்டா தயாராகிடுச்சு. பன் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. அது கூட சால்னா.